Everyone, this is JS. Welcome to Max class. Exercise 5.3 ல 6th problem பாருங்க. The points A of minus 5, 4, B of minus 1, minus 2 and C of 5, 2 are the vertices of an isosceles right-angled triangle where the right angle is at B. Find the coordinates of D so that ABCD is a square. சரிப்பா இந்த ப்ராப்ளத்தில் ஐசோலசஸ் ட்ரையாங்கிள்னு கொடுத்துருக்காங்க. ஐசோலசஸ் ரைட் ஆங்கிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல ஐசோலசஸ் ட்ரையாங்கிள்னா என்ன? ஒரு ட்ரையாங்கிளில் ரெண்டு சைடு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது ஐசோலசஸ் ட்ரையாங்கிள்னு பேர். ரைட் ஆங்கிள் அட் என்னன்னு சொல்லிட்டாங்க? பின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த பாயிண்ட்டை தான் நம்ம எடுக்க முடியும் இல்லையா? ஒரு ட்ரையாங்கிள்னு நம்ம ட்ரா பண்ணுறோம். அப்போ அந்த ட்ரையாங்கிளில் பார்த்தீங்கன்னா பி பாயிண்ட் வந்து 90 டிகிரி. ஸோ சி ஏபிசி அப்படி எடுத்துக்கிறோம். இப்போ இது வந்து ஐசோலசஸ் ரைட் ஆங்கிள். இந்த பிசியும் ஏபியும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபைண்ட் தி கோஆர்டினேட்ஸ் ஆஃப் டி ஸோ தட் ஏபிசிடி இஸ் ஏ ஸ்கொயர். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல டி பாயிண்ட்டை எடுத்துகிட்டு இந்த பாயிண்ட்டு ஏவையும் இங்கேயும் ஜாயின் பண்ணிக்கணும். இது வந்து ஆக்சுவலி என்னவா ஸ்கொயர். ஸ்கொயர்னா ஆல் த சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்படி தானேப்பா? சரி. இப்போது இந்த டி பாயிண்ட் மட்டும் நமக்கு தெரியாது இல்லையா? அதை வந்து நீங்கள் எக்ஸ்கமா ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. டி பாயிண்ட் வந்து எக்ஸ்கமா ஒய். ஓகே, ஏ பாயிண்ட் ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க, பி பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, சி பாயிண்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம்? டி பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசியும் மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசியும் மிட் பாயிண்ட் ஆஃப் பிடியும் ஈக்குவலாக இருக்கும். இன் ஏ ஸ்கொயர் மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி ஈக்குவல் டு மிட் பாயிண்ட் ஆஃப் பிடி. ஸோ நமக்கு அதை ரெண்டும் ஈக்குவல் பண்ணிவிட்டு பாயிண்ட்ஸை ரெண்டையும் நாம் கம்பேர் பண்ணோம்னா, எக்ஸ் வேல்யூவை எக்ஸுக்கும் ஒய் வேல்யூவை ஒய்க்கும் நாம் கம்பேர் பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த டியோடைய பாயிண்ட் வந்து ஈஸியாக கிடச்சிரும். ஓகே, ஸோ லெட் வி சி த ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கிவன் வேல்யூஸை அப்படியே நம்ம எழுதிடும். கிவன் த பாயிண்ட்ஸ் ஏ ஆஃப் minus 5, 4, B of minus 1, minus 2 and C of 5, 2 are the vertices of an isosceles right-angled triangle where the right angle is at B. The coordinates of D so that ABCD is a square. The coordinates of D நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? x, y அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு ட்ரையாங்கிள், ஒரு டயக்ராம் பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசி இந்த 3 பாயிண்ட்டுமே நமக்கு ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க. ஏ பாயிண்ட்டு, பி பாயிண்ட்டு, சி பாயிண்ட்லாம். இந்த டி பாயிண்ட் மட்டும் நமக்கு கொடுக்கல. அதை தான் நம்ம எக்ஸ், ஒய்ன்னு எடுக்கிறோம். இப்போ நமக்கு தேவையான ரிசல்ட் அதை நம்ம சொல்லி ஆகணும் இல்லையா? ஸோ என்ன ரிசல்ட்டு? இன் ஸ்கொயர்ஸ் the diagonals are equal and bisect each other. Bisect each other na enna meaning? Midpoint of BD equal to midpoint of AC. ரெண்டுனுடைய மிட் பாயிண்ட் ஈக்குவலாக இருக்கும். அதுதான் பைசெக்ட் ஈச் அதர்னு சொல்கிறது. சரி, மிட் பாயிண்ட் ஆஃப் பிடி கவுனி. இந்த பாயிண்ட் வந்து பி, இந்த பாயிண்ட் வந்து டி. இதுக்கு மிட் பாயிண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து x1. x1ஓட வேல்யூ வந்து -1, x2ஓட வேல்யூ வந்து x டிவைடட் பை 2, கமா y1ஓட வேல்யூ பாருங்கள் -2, y2ஓட வேல்யூ வந்து y டிவைடட் பை 2. ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் பிடி அப்படின்னா நான் இதான் எழுதியிருப்பேன். -1 + x டிவைடட் பை 2, கமா -2 + y டிவைடட் பை 2. நெக்ஸ்ட் என்ன? மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி வந்து நமக்கு தேவை. ஓகே, ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசின்னு வரும்போது அங்கே -5 இருக்குது. இப்போ -5 + 5 டிவைடட் பை 2, கமா 4 + 2 டிவைடட் பை 2. உங்களுக்குலாம் ஃபார்முலா தெரியும் இல்லையா? ஃபார்முலா என்ன? x1 + x2 டிவைடட் பை 2, கமா y1 + y2 டிவைடட் பை 2. அதுதான் ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். ஒன் செகண்ட், லிசன் சில்ட்ரன். மிட் பாயிண்ட் ஆஃப் பிடி, மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி. இப்போ பாருங்கள், -5 + 5 என்ன ஆகிடும்? 0. 0 டிவைடட் பை 2 என்ன ஆகிடும்? டோட்டலாக 0 ஆகிடும். 4 + 2 6. 6 வந்து 2ஆல் கேன்சல் பண்ணோம்னா 3 டைம்ஸ். ஓகே, ஈக்குவேட்டிங் போத் த கோஆர்டினேட்ஸ். எக்ஸ் வேல்யூவை எக்ஸுக்கும் ஒய் வேல்யூவை ஒய்க்கும் நாம் ஈக்குவல் பண்ணிக்கணும். அதாவது கோஆர்டினேட்ஸ் வந்து ரெண்டும் ஈக்குவல். எக்ஸ் வேல்யூவை எக்ஸுக்கும் ஒய் வேல்யூவை ஒய்க்கும் ஈக்குவல் பண்ணிக்கணும். ஸோ -1 + x டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 0 டிவைடட் பை 2, -2 + y டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 6 டிவைடட் பை 2 அப்படின்னு கிடச்சிரும். இப்போ நாம் அதை ரெண்டையும் ஈக்குவல் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ கிடச்சிரும். பாருங்கள், டினாமினேட்டரில் இருக்கிற இந்த 2 இருக்கு இல்லையா? அதை இங்கே கொண்டு போகிறோம்னா மல்டிப்ளை ஆகும். 0 இன்ட்டு எனிதிங் என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். டோட்டலாக எல்லா வேல்யூயும் 0 ஆகிடும். அதனால் -1 + x ஈக்குவல் டு 0.
அதே மாதிரி இங்கே 2ஆல் கேன்சல் பண்ணுறோம்னா 3 டைம்ஸ். ஓகே, இந்த 3யை வந்து இந்த 2ஓட மல்டிப்ளை பண்ணுறோம்னா 6. இப்படி ஒரு வழியில் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இந்த டினாமினேட்டரில் இருக்கிற 2வை கேன்சல் பண்ணிவிட்டு 6ன்னு சொல்லிடலாம். இது உங்களுக்கு ஈஸியாக அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? -2 இந்த சைடு வந்தால் +2. 6 + 2 என்ன ஆகிடும்? 8. ஸோ அப்போ ஆன்சர் பாருங்கள். லாஸ்ட்டாக கோஆர்டினேட்ஸ் x, y தானே நமக்கு ஆன்சர். எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ 8. therefore the coordinates of D of x, y = 1, 8. ஓகே, ஸோ ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். ட்ரை பண்ணுங்கள் வீட்டில்.